தமிழக தேர்தல் களம் திமுக வர்சஸ் திமுக எதிர்ப்பு என்ற திசையை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது பற்றிய நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அரசியல் காட்சிகள் மாறக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் தமிழகத்துல காலூன்ற பாஜக விஜயை தன் பக்கம் ஈர்க்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு சொல் இருந்தாலுமே கூட விஜயும் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியை நோக்கி நகர்கிறாரான்ற ஒரு கேள்வியும் எழுது. இப்ப மத்தியில பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மாதிரி இங்க திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? வரக்கூடிய தேர்தலில் இது எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அடிப்படையில ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. அதே மாதிரி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன், என் கூட யார் வேணா கூட்டணி சேரலான்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்ச விக்கிரவாண்டியிலேருந்து மதுரையிலேருந்து பாத்தீங்கன்னா அப்படி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் பாத்தீங்கன்னா நாமக்கல் வரையும் பாத்தீங்கன்னா ஈவன் கரூர் வரையும் பாத்தீங்கன்னா கூட பாஜக அட்டாக், பாசிச பாஜக அட்டாக்ன்றது அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. பாஜக எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம தாமரை இலை எப்படி தண்ணீரில் ஒட்டாதோ அதே மாதிரி பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒட்டாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ஊழல் கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக, ஊழல் கூட்டணி அமைச்சிருக்கு, நேரடியான கூட்டணி அதிமுக அமைச்சிருக்கு, மறைமுகமான கூட்டணி திமுக அமைச்சிருக்குன்னு திமுகவையும் சாடினார் பாஜகவோட உறவுல இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இருக்கிறப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இந்த கரூர் சம்பவத்துல அவர் எதுக்கு பாஜகவும் அதிமுகவும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி திமுகவை விமர்சனம் பண்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து திமுக ஒரு சங்கடத்துல ஆலோசனை பண்றாங்க. தபேகா இந்த சம்பவத்துல ஒரு பார்ட்டியா இருக்காங்க. இந்த சம்பவத்து நடந்ததுல ஒரு பார்ட்டியா இருக்காங்க. அவங்களும் திமுகவை கவுண்டர் பண்றாங்க. அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால அதே சமயம் கவர்மெண்டோட அட்டாக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதிமுக பாஜக பக்கத்துல இருந்து கவர்மெண்ட் அட்டாக் ஜாஸ்தியா, கவர்மெண்ட் மேல உள்ள அட்டாக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு பார்க்கறவங்களுக்கு என்ன தோணுது, அவங்க விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. இன்னொரு பக்கம் விஜயை காப்பாற்றுறது அப்படின்ற விஷயத்துல பாஜக இறங்கும். அதன் மூலமாக எப்படியாவது தாவேகாவை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இந்த இந்த நிலைமையிலேயே தேர்தல் சந்திச்சா திமுக அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது ரொம்ப டஃபா இருக்கும், முடியாதுன்றது என்னோட கருத்து. அதே சமயம் தாவேகாவை சேர்த்துனா முடியும்னு பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆனா தாவேகாவுடைய ஸ்டாண்ட் பாஜகவை பத்தி தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டு. அப்ப எந்த அடிப்படையில தாவேகாவை இழுக்க முடியும்னா இந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில அவர் ஏதாவது அவருக்குள்ள நெருக்கடியை தீர்க்கறதுக்கான முயற்சியில இறங்கினா ஒருவேளை தாவேகாவை தன் பக்கம் இழுக்கலாம்னு பாஜக நினைக்கலாம். அந்த நெருக்கடி எப்படி வரும்? இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு.